முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு பள்ளிகளை பெருமைப்படுத்தும் திட்டங்களை வழங்கி வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பெருமிதம் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐகுந்தம் கொத்தப்பள்ளி ஊராட்சியில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் பயணியர் நிழற்குடை மற்றும் 6,06,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளுக்கு திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் 236 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் உரையாற்றிய அவர், கருணாநிதிக்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு பள்ளிகளை பெருமைப்படுத்தும் திட்டங்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். நம்முடைய கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் கிராமப்புற மக்கள் பயனடைய வேண்டும் என்று முதல்ல வித்திட்டவர். அதற்கு அடுத்தபடியாக நம்மள முத்தமிழ் கலைஞர், இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் அரசு பள்ளிகளுடைய அடையாளமாக விளங்கி நீங்கள் எல்லாம் ஒரு பெருமையாக கருத வேண்டும். அரசு பள்ளிகளை, அரசு பள்ளி என்பது நம்முடைய பெருமை என்ற உணர்த்துகின்ற வனத்தில் அவருடைய ஒவ்வொரு திட்டங்களும் அரசு பள்ளியை நோக்கி வந்துட்டு இருக்கு. முதல்வன் திட்டத்தின் மூலமா நீங்க +2 முடிச்சுட்டு நீங்க பயன்பெற்று நீங்க வெளிநாட்டில் போய் சிறந்த யூனிவர்சிட்டி எந்த பல்கலைக்கழகத்தில் நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்த்து பயனுள்ள திட்டங்களை வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்திய திருநாட்டிலே இந்த மாதிரி யாருமே ஒரு மாணவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் யாருமே செயல்படல. குறிப்பாக கிராமப்புற மக்கள், கிராமப்புறத்தில் படிக்கின்ற நம்முடைய அரசு பள்ளியில படிக்கிற மாணவ செல்வங்களை உயர்த்தெடுக்க வேண்டும் என்ற அழகு பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் என்பதை இந்த இடத்துல உறுதிப்பட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.